எஸ்ஐஆர்னு ஒன்று வந்து உன்னுடைய வாக்குங்கிறது உனக்கு கிடைக்கின்ற உன்னுடைய உரிமை அப்படிங்கிறது போல உன்னுடைய வாக்கு உனக்கு கிடைக்கணும்னா அதை நீ பொறுப்பாக வாங்கிக்கணுங்கிற ஒரு எண்ணத்தை எஸ்ஐஆர் ஏற்படுத்தியது. உன்னுடைய வாக்கை ஒழுங்காக டேட்டா கொடுத்து வாங்கிக்க, அது உன்னுடைய பெருமை, உன்னுடைய பொறுப்பு அப்படிங்கிறத உணர வச்சது. அது ஒரு காரணம். 4% பேர் அதிகமாக ஓட்டு போட்டது. இது பீகாரில் நடந்தது. நான் தொடர்ந்து அதை பேசியிருக்கேன். தமிழ்நாட்டிலையும் என்ன நடந்திருக்கு, 70% வாக்கு வரும் அப்படின்னு இருந்தது. 2024 70%, 21 73% இருந்தது. 100-90 ஆச்சுன்னா 73 என்ன ஆகும்? இதில் விஜய் எங்கே வந்தார்? திமுக மேலே இருக்கிற கோபம் எங்கே வந்தது? அதிமுக மேலே இருக்கிற ஆதரவு எங்கே வந்தது? ஓபிஎஸ்க்கு மேலே இருக்கிற கரிசனை எங்கே வந்தது? சசிகலா ஒரு தெய்வீக தாய் அப்படிங்கிற எண்ணம் எங்கேருந்து வந்தது? ஒன்றும் கிடையாது. அந்த 73% தான் ஓட்டு போட்டிருக்காங்க. 73 உங்களுக்கு 84 தெரியறதுக்கு காரணம் 100-90 ஆனதுனால. ரொம்ப சிம்பிள். இதுக்கு எதுக்கு நம்ம ஸ்டாலின் ஐயா எஸ்ஐஆர் ஃபார்ம் பார்த்த உடனே இடியாப்ப சிக்கல்ல மாதிரி இருக்குது, ஒன்றுமே புரியலை, அத்தனை ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கும் ஒன்றும் புரியல, ஆனால் தமிழ்நாடு தான் கல்வியில் சிறந்த நாடு அப்படின்னு குழம்பினா மாதிரி ஒரு குழப்பம் ஏன் வரப்போகுது எனக்கு ஒன்றும் புரியல. ரெண்டாவது, விஜய்க்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. பர்சன்டேஜ் பேசுகிறத நான் எப்போதுமே ஒத்துக்க மாட்டேன். பர்சன்டேஜுங்கிறது திமுக பேசிக்கலாம் ஆட்சியில் இருந்தால், அதுக்கு தான் பர்சன்டேஜ், வேறு எதுக்கும் பர்சன்டேஜ் பேசக்கூடாது. இன்னொன்று சொல்லலாம், உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு 5வது ஆளும் இந்தியன் அப்படின்னு ஒரு தகவல் சொன்னால் அது புரியும், ரொம்ப ஈஸியாக பளிச்சுன்னு புரியும். வாக்குகள் எத்தனை அதிகமாக இருக்குது? 24 லட்சம் வாக்குகள் அதிகமாக இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறாங்க. போன தேர்தலை விட 24 லட்சம் வாக்காளர்கள் அதிகமாக ஓட்டு போட்டிருக்காங்க. 24 லட்சம் வாக்காளருங்கிறது எத்தனை சதவிகிதம்? 8% தானே அடிப்படையில். பழைய ஓட்டர் லிஸ்ட் எடுத்தா 6 கோடி எடுத்தா 5.2 எடுத்தா. ஆக இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தை கூட கணிக்க தெரியல. அப்படியே எல்லாம் மாறிடும். 1000க்கு கம்மியான வாக்கு வித்தியாசத்தில் 80 தொகுதிகளில் ரிசல்ட் வரும். என்ன பூ சுற்றணும்னா காதில் தொட்டியோடையா சுற்றுவீங்க? பூ சுற்றினா அட்லீஸ்ட் தொடுத்தாவது சுற்றணும். இப்படியா தகவல்கள் கொடுப்பீங்க? ஒரு மண்ணும் நடக்கலை. ஒரு விஷயம் நல்லது நடந்தது எஸ்ஐஆரால். வாக்கு என்னுடைய உரிமை, அதை பெறுவது என்னுடைய பொறுப்பு, அதை கொடுப்பது என்னுடைய கடமை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை எஸ்ஐஆர் தோற்றுவிச்சது.